பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மையானாலும் தீமையானாலும் சோதனையானாலும் வேதனையானாலும் கஷ்டங்களானாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக தான் அது நடக்கிறது. நாம் எதத்திலே பார்க்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனை என்பது யோபு வீழ்ந்து போவதற்காக அல்ல. அந்த வாழ்க்கை யோபுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையிலே அது இரட்டிப்பான ஒரு நன்மையாக தான் முடிவடைகிறது. பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பவுலுக்கு ஒரு பலவீனம் வருகிறது. அந்த பலவீனம் எது நிமித்தமாக ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய கிருபை பூரணமாக விளங்கும்படியாக என்று பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் வரலாம். எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவருடைய கிருபை அதிலே வெளிப்படும்படியாக. சில சோதனைகள் வரலாம். எதற்காக தெரியுமா? நாம் கர்த்தரை நெருங்குவதற்காக இருக்கலாம், அல்லது அடுத்ததாக ஒரு ஜெயத்தை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கலாம். எதுவானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய காரியம், தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எதுவானாலும் சரி நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் நடக்கும். அதை விசுவாசித்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம், பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது எங்களுடைய நன்மைக்காக என்று அதை புரிந்து கொண்டு நாங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. நாளுக்கு நாள் உம்மோடு பலப்பட, உம்மோடு வளர்ந்து பெருக கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.